காலைதோறும் புதியவை ஆச்சரியமான படைப்பு. ஆகஸ்ட் 22. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. யோபு 38:4. நானும் என் மனைவியும் ஒரு சாதாரண இயற்கை நடைபயணம் மேற்கொள்ள துவங்கினோம். எங்கள் ஊரில் இருந்த நதியோரமாய் நாங்கள் போன அந்த பயணம் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாய் மாறியது. சிதறிய தண்ணீரில் எங்களுக்கு பழக்கப்பட்ட சில நண்பர்களான 5 அல்லது 6 ஆமைகள் சூரிய ஒளியில் மின்னுவதை பார்த்தோம். பல மாதங்களாய் நாங்கள் பார்க்க தவறின இந்த ஆச்சரியமான உயிரினங்களை பார்த்து நாங்கள் புன்னகைத்தோம். அவைகள் வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. தேவனுடைய இந்த அற்புதமான படைப்பில் நாங்கள் ஒரு கணம் மகிழ்ச்சியை கொண்டாடினோம். தேவன் யோபுவையும் ஒரு இயற்கை நடைபயணம் கூட்டிச் செல்லுகிறார். இக்கட்டில் இருக்கும் இந்த மனிதனுக்கு அவனுடைய நிலைமையை குறித்து சிருஷ்டிகரிடத்திலிருந்து பதில் தேவைப்படுகிறது. தேவனோடு நேரிட்ட இந்த நடைபயணம் இந்த மனிதனுக்கு தேவையான உற்சாகத்தை அளித்தது. இந்த உலகத்தின் நேர்த்தியான வடிவமைப்பை யோபுவுக்கு விவரிக்கும் போது யோபுவின் ஆச்சரியத்தை சற்று கற்பனை செய்யுங்கள். இந்த உலகத்தை பற்றி அதை உண்டாக்கியவரிடமிருந்து நேரடியாய் யோபு கேட்கிறார். அதன் ஆதாரங்கள் எதன்மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாம் கெம்பீரித்தார்களே. வசனம் 6 மற்றும் 7. சமுத்திரத்தின் வரையறை குறித்த பூகோளவியல் பாடத்தை தேவன் யோபுவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வசனம் 11. மேலும் தேவன் யோபுவுக்கு ஒளி, பனி, மழை என்று தன்னுடைய சிருஷ்டிப்புகளை ஏன் சிருஷ்டித்தார் என்று அறிவிக்கிறார். ஆகாயத்தில் மிதப்பவரிடமிருந்து விண்மீன்களை குறித்து யோபு கேட்டறிகிறான். அருமி நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்கக்கூடுமோ? அல்லது மிருக சிருஷ்யத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? ராசிகளை அதனதன் காலத்திலே வரப்பண்ணுவாயோ? துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ? வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? வசனம் 31 முதல் 33 வரை. கடைசியாக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். வசனம் 42 மற்றும் 2ஆம் வசனம் என்று யோபு ஒப்புக்கொள்கிறார். இந்த இயற்கையை நாம் அனுபவிக்கும் போது நம்முடைய ஞானமுள்ள அற்புதமான சிருஷ்டிகரை நினைத்து பூரிக்கலாம். இயற்கை நம்மை தேவனிடத்தில் கொண்டு செல்கிறது. அது நமக்கு அவருடைய அன்பையும் மகிமையையும் நினைவுபடுத்துகிறது. ஜெபம். அன்பான தேவனே, இத்தகைய அற்புதமான மாறுபட்ட அழகான உலகத்தை சிருஷ்டித்தமைக்காக நன்றி. ஆமேன்.